போச்சு நான் எங்க தான் வச்சுக்கிட்டு தெரியல. அண்ணன் வந்துக்கிறாரு கண்ணா. ஏதா போச்சு மகாராஜா. என்ன உங்க தம்பி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாரா? ஏண்டா ரயில் வரல பொடி காப்பாங்க அந்த மாதிரி காட்டுறாங்க. போடா டேய். என்னன்னு சொல்ல போய் அண்ணன் கண்ண மகாராஜா வந்திருக்காருன்னா. ஆமா அப்படியே வாய் பேச்சு கிடையாது. என்ன செய்வது? ஆமா இப்படிதான் கை தம்பி துரியோதனன் எப்பேர்பட்ட சேனைகளை வரி எடுத்திருக்கிறான். ஆமா 11,000 சேனை வரி எடுத்திருக்கிறான். பாத்தாளாக பிரம்மாச்சாரியோ என்ன செய்வது? சரவண சார்ந்து கிடக்கிறார். ஆமா துரோணாச்சாரி இறந்து விட்டார். இத்தனை சேனைகளை நம்மை விட்டு போய் விட்டது. இப்படிப்பட்ட சேனைகள் அனைத்து போன பின்பு ஒண்டி மரமாக நிற்கிறோம் என்று என்னுடைய தம்பி துரியோதனுக்கு வாய் பேச மனம் இல்ல. கை ஜாட காட்டுறான். தைரியமா அதனால போய் நான் போயிட்டு ஒரு வார்த்தை இன்றைய தினத்திலே அடையத்தி என்ன செய்கிறேன் அண்ணா எந்த கடுமதிக்கு கர்ணா விண்ணப்பது நாளாகிவிட்டது அண்ணா என்று அணுகிறாயே தம்பி யாருடைய வார்த்தையை கேளாமல் போனதால் உனக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டது
இருக்கிறது. அன்று ஒரு நாள் ராஜ சபையிலே பெண் என்று மாறாமல் அம்பலமான மேடையிலே ஏற்றி வஸ்திரத்தை கலைந்தால் உடைய தம்பியாகிய துச்சாதனை விட்டு திரௌபதியை அன்றைய தினத்திலே அனைத்துமான குருபெரியோர்களை வேண்டாமனா துரியோதனா பெண் பாவம் கொள்ளாதது. அப்பேற்பட்ட திரௌபதி விட்டுவிடரா என்று உரைத்தார்கள். அந்த வார்த்தையை கேளாமல் நீ அன்றைய தினத்திலே அவருடைய வார்த்தையை கேட்ட அந்த திரௌபதி ஒண்ணு செய்யாம இருந்திருந்தா இன்றைய தினத்தில் நமக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைமை? சரி, இதற்கெல்லாம் காரணம் இருக்குது. ஒரு கருணை யாருக்கலாம் அவளுக்கு துணையாக யார் இருப்பது?
துரியோதனா அது அதிவீரன் அதிலே நடுசிற சேர்த்து விட்டால் மற்ற இருக்க நான் உனக்கு தனக்குத்தானே உயிர்வடியும். அதை போல் 5 சிறப்பால் பிறந்தவர் பாண்டவர். அதிலே நடுவானாகிய அர்ஜுனனை நான் கொண்டு விட்டால் அண்ணன் இருந்தான் என்று தம்பிரப்பா, தம்பி இருந்தான் என்று அண்ணனப்பா. யாரும் இருக்காஞ்சப்பா, இன்னும் யாரும் நினைச்சிருக்காங்களா? அவன் சீக்கிரமாக இன்றைய தினத்தில் எனக்காக சேனாதிபதி வட்டம் கொடுத்து அனுப்பினார். நான் சென்று அந்த அர்ஜுனனை கொண்டு வருகிறேன். சீக்கிரமாக சேனாதிபதி வட்டம் கொடுத்து எனக்காக அனுப்புவார். ஐயோ என்னுடன் அரசு செய்யும் ஐயோ
17ஆம் நாள் யுத்தத்திலே அண்ணா இன்றைய தினத்தில் எனக்கு வெற்றி தேடி தருவது உண்மை என்றால் அண்ணா பொண்டாட்டி தான் சின்ன பொண்டாட்டி என்ன யாகசேனி மன்றத்துல ஆஜராகிறாரு பத்தியா சிவபால அண்ணா அவருக்கு காட்டு நல்லா பாப்பாரு இன்றைய தினத்திலே பெரிய மகாராஜா சின்ன மகாராஜா கிட்ட இருந்து மனைய வாங்கிட்டு சாண்டை குடிக்க போறாரு. எதுக்கு போறாரு? சாண்டை குடிக்கும். சண்டை சேர்த்துக்கு அதுக்குள்ள எதை வாங்கிட்டு மழை வரும் சொல்லி முளை வரும் மழை வரும் தண்ணில மூத்தத்து விட்டாரியா இன்னைக்கு மார்பாடு பார் யாரும் இல்லை. நீ எங்க வச்ச இன்னைக்கு 8 மணில இருந்து 8 மணிக்கு வந்துட்டா இந்த ஸ்கூலுக்கு நடுவுல ஆமா ஒரு முத்தரத்தை பேசி வச்சே முத்தரத்தை பேசி வச்சே பெரிய மகாராஜா இருந்து என்ன மகாராஜா இடிய வாங்கிக்கிறேன் சண்டைக்கு போறாருன்னு சொல்லி அவரு போனாலும் போய் போசி
இன்றைய தினத்தில் எனக்காக நீ நடுவலம் சென்றனா வெற்றியை தேடி தருவது உண்மை என்றால் சொல்லு இந்த தினத்தில் வெற்றியை தேடி தருவது உண்மை என்றால் நீயும் போ.
என்னுடைய ஆத்ம நண்பனாகிய துரியோதனன் பேர் வட்ட வார்த்தை உரைத்து விட்டார். இன்றைய தினத்திலே 16 யுத்தத்திற்காக என்னை போய் வா என்று என்னுடைய நண்பனாகிய துரியோதனனை போய் வாருங்கள் அண்ணா என்ற மனம் இல்லாமல் என்னை போ என்று உரைத்து விட்டானே. அவன் உரைத்த வார்த்தையை கேட்டு இன்றைய தினத்தினர் ரணகள சென்றார். செல்லக்கூடிய இடத்திலே வரக்கூடிய எதிரியா அவன் விடக்கூடிய பானத்தா எனக்கு எந்த கேதி வருமோ அந்த வார்த்தையை கேட்டு ரணகள சென்றால் எனக்கு அந்த ரணகளத்திலே எந்த கதி ஏற்படுமோ என்று என்னுடைய மனமானது அல்லல் படுகிறது. ஓ ரணகள போனா உங்களுக்கு என்ன ஆகும்னு பயப்படுறீங்க? அப்ப நான் சொல்றபடி கேள மகாராஜா. எப்படி கூட ஒண்ணு கெட்டு போல ரணகள போலதான் இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா நம்ம சொல்றபடி கேளு. நேராவா போலாங்க. எங்க ஊர் நண்பன் ஒருத்தர் இருக்கிறார் அங்கு அவங்க வீட்டுல நீங்க மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கோயில் கறி குழம்பு 3 வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு கம்முன்னு நம்ம என்ன பண்ணலாம் பட்டு தூக்கிடலாம். அதனால நமக்கு எதுவும் நடக்காது. நமக்கு போனதாலும் இதெல்லாம் நடக்க போகுது. அதான் எண்ணி மனதிலே எண்ணி பயந்து புறமுது காட்டி ஓடுவதா? அதனால கோட்டையிலே பிளவு இருந்தாலும் ஆமா கோட்ட புள்ளி மாறாது. மாறாது ஒரு சத்திரனி கழகம் தைரியம். ஆமா முன்வைத்த காலை கூடாது. சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் ஒரு முழங்கா. ஆமா கடந்ததை எண்ணி போய் சரி காரணம் என்ன கண்டு ஒண்ணுமே கிடையாது. அதனால் வராத வினையை வா என்று உரைத்தாலும் வரப்போவது கிடையாது. வந்த வினையை போ என்று உரைத்தாலும் போவது கிடையாது. நம்ம தலையில நம்முடைய சிரத்திலே அயனாகிய பிரம்மதேவன் எவ்வண்ணம் எழுதியிருக்கிறானோ அதை அனைத்து அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால என்ன செய்யணும் தெரியுமா? சீக்கிரமாக புரிவுபட்ட குதிரை ஓட்டுறான்னா என்னடா பண்ற? குதிரை எங்கடா போகுது? மகாராஜா வேகமாக போல சென்ற குதிரை ஓட்டுறான்னா என்னடா குதிரை
என்னடா பண்ணி கிடக்குறா? குதிரை பீத்துன்னு போகுது. பில்லு மேய போகுதுடா. பில்லு மேயத்துக்கு போய். ஏய் செல்வகன், மகாராஜா, வாழ்வு வேக மனோவேக சென்ற புரவி பட்டு நின்று விட்டது. திடீரென நின்ற காரணம் என்ன காரணம்? அதோ தெரிகிறது ஒரு ஒற்றை தீபம். ஆமா, அது சின்னதா ஒரு வழியை வச்சு தந்தா. ஆமா. யாரு? அந்த நாட்டின் பெயர் தான் விதர்ப்ப தேசம். விதர்ப்ப தேசத்திற்கு உங்களுக்கு என்ன சம்மதம்? இன்றைய தினத்தில் அதை பத்தி பேசுறீங்க. உறவு இருக்குது. என்ன உறவு? அதுதான் எனக்கு மானங்கெட்ட மாமியார் வீடு. ஆமா மகாராஜா, நான்லாம் மாலை இட்ட மாமியார் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மானகட்ட மாமியார் வீடு எப்படி அது? ஏய், ஒரு பெண்ணானவள் ஒருவனை திருமணம் செய்த பின்பு ஆமா, அவளுக்கு அழகு எங்க இருக்கணும்? அவளுக்கு அழகு புகுந்த விட கதியா இருக்கணும். தன்னுடைய தாய் வீட்டுக்கு புருஷனோடு வாழாமல் சென்று விட்டால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும்? மானகட்ட மாமியார் வீடுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்னை மாலை இட்டாலே என்னுடைய மனைவியாகிய பொன்மாலை என்னை சிறிய வயதில மாலை இட்டவுடனே என்னை இனஜாதி இழுகுலத்தான் தேர்ப்பாக ரதசுத்தன் என்று வாயில் வந்தவாறு ஏசினார். எதற்காக தெரியுமா? அவர் புதிய பெண் அல்லவா? எனக்கும் அவளுக்கும் திருமணமாகிய உடனே புதிய பெண்ணாக இருக்கும் பொழுது குளக்கரைக்கு ஜலமெடுக்க சென்றால் அந்த குளக்கரையிலே ஜலமெடுக்கும் இடத்திலே ஒரு ரெண்டு கொண்டை கூடனா. ரெண்டு கொண்டை கூடி என் குடும்பத்தையே கட்டுட்டாளுங்க. ஆமா ஆமா, எந்த குடும்பம் நல்லா இருக்குதுன்னு கரெக்டா பாத்துருப்பான். நம்ம குடும்பம் எப்படியா? நம்ம குடும்பமா? நம்ம குடும்பம் அப்படி இரண்டு பெண்களிலே ஒருவரை பார்த்து ஒருவள் கேட்டாளா? இதோ புதிதாக குளக்கரைக்கு ஜலவெடுக்கும் ஒரு பெண் யார் என்று ஒருவரை பார்த்து ஒருவள் கேட்க அதற்கு ஒருவள் என்ன உரைத்தாளா? இவள் தானே ஒரு நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்து கேவலமற்ற இழுகுலத்தானை வாழிட்டுக் கொண்டாள். இவளெல்லாம் ஒரு பெண்ணா என்று முகத்திலே காரி துப்பினார்களா? என்னுடைய மனைவி வந்தது கோபம். அன்றைய தினத்திலே ராஜசபையிலே நம்முடைய கணவருடைய கழுத்திலே மாலையிடும் தருணத்திலே அனைத்துமான ராஜராஜாக்களை கை கொட்டி நகைத்தார்கள். ஒரு பெண்ணை பார்த்து ஆடவர்கள் நகைத்தால நகைக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணை பார்த்து பெண்களை நகைக்கும் வாழ்க்கை தாங்க முடியாது. நம்ம வாழ்ந்தால் என்ன, வாழா வெட்டியா போன என்ன? அப்படி என்று அதே இடத்துல என்னுடைய மனைவியாகிய பொன்மாலையானவள் குடத்தை உடைச்சிட்டு அப்பவே தாய்விட்டு போயிட்டா. போனவள நானும் வாடினு கூப்பிடல. ஏன் ஒரு பெண்ணானவள் அவளுக்கே அவ்வளவு தைரியம் இருந்தா ஆடவன் நமக்கு எவ்வளவு இருக்கும்? அப்படி என்று அவளை நான் சென்று அடைக்கவில்லை. இன்றைய தினத்திலே 16-17 யுத்தத்திற்காக என்னுடைய தம்பியாகிய துரியோதனிடத்தில் விடைபெறலாம் என்று சென்றார். தம்பியாகிய துரியோதனன் போய் வாருங்கள் அண்ணா என்ற மனமில்லாமல் போய் என்று உரைத்து விட்டான். இந்த புறத்திலே மனவேதனையோடு ரதமேறி சென்றேன். ஆனால் செல்லு வழியிலே ஆனால் என்னுடைய மாமியார் வீட்டை கண்டேன். என்ன செய்வேன் இறைவா? மாலையிட்ட தோஷம் தீர மனைவியினுடைய முகத்தை பார்த்து சென்றால் அந்த அர்ஜுனனை வெல்ல மாட்டோமா என்ற ஒரு மனதிலே ஒரு அற்பஆசை என் மனதில் நினைத்தேன். நான் மனதிலே நினைத்த உடனே வாழ்வு வேகம் சென்றக்கூடிய புறவியானது அப்படி இருக்க ஒரு அரசனை பார்ப்பதா இருந்தா யாரை பார்க்கணும்? மந்திரி பார்க்கணும். அரசனை பார்ப்பதா இருந்தா அமைச்சரை பார்க்கணும். ஒரு ராணியை பார்ப்பதா இருந்தா தோழி பெண்கள் இருப்பாங்க. அதனால் எனக்கு என்னுடைய மனைவியாக பொன்மாலைக்கு திருமணமாகும் பொழுது சிறிய குழந்தையாக இருந்தால் தோழிகள் இப்பொழுது வளர்ந்து ஒரு பருவம் வயதாக இருப்பார். அதனால சென்று அவர் எதுவும் இடம் கூட பண்ணாத. அதனால சீக்கிரம் சென்று தோழிகளை எடுத்து வா.